நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க அரசு தயார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆபரேஷன் சிந்தூர் பற்றி நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்றார். மேலும் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என வேண்டுகோள் விடுத்தார். நீதிபதி வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரை பதவி நீக்குவது குறித்து நாடாளுமன்ற பிஏசி குழு ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறி வருவது குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்களன்று கூட உள்ள நிலையில் அரசின் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்ப விரும்பும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்த போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் பின்னால் உள்ள குறைபாடுகள் மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் அரசு விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. பெஹல்காம் தாக்குதல் பற்றி நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என திமுக எம்பி டி.ஆர். பாலு எச்சரித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். அகமதாபாத் விமான விபத்து, பீகாரில் வாக்காளர் பட்டியலில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என டி.ஆர். பாலு குறிப்பிட்டார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.